ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். டிவி சீரியல்களில் பாப்புலரான எதிர்நீச்சல் சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை கனிகா. மற்றொரு பக்கம் சினிமா படங்கள்லையும் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் நடிகை கனிகா எப்பயுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நிறைய ரீல்ஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய கொச்சையான கமெண்ட்ஸும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஈவன் சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர்றது வழக்கமாக தான் இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் நடிகை கனிகாவுக்கும் நிறைய ஆபாசமான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இதனால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நடிகை கனிகா நெட்டிசன்களுக்கு செம்மையாக ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க. என்னோட மார்பகம் பற்றி தொடர்ந்து ஆபாசமான கமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எதுக்காக இப்படிலாம் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. உங்கள் வீட்டு பெண்கள்கிட்ட இருக்கிற அதே விஷயந்தான் எங்கிட்டையும் இருக்குது. ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் என்னோடய மார்பகங்கள் பெருசாக இருக்குது. கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பால் கொடுக்குற பெரும்பாலான பெண்களுக்கு இப்படி தான் மார்பகங்கள் இருக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா பெண்களுக்கும் அப்படி தான். பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்கள் போல தான் எனக்கும் ஏற்பட்டு என்னோடய மார்பகங்கள் பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஆபாசமாக கமெண்ட் பண்ணுறதை பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு தான் யோசிக்க வைக்கிது. இந்த வயசில் இவ்வளோ கவர்ச்சி அடை தேவையா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் சுதந்திரமாக போட்டுக்கிறேன். யார் எப்படி ட்ரெஸ் போட்டாலும் அவங்கள எப்படி பார்க்கணும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது அப்படின்னு ஆபாசமாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கனிகா பதிலடி கொடுத்துருக்காங்க. நடிகை கனிகா தற்போது தளபதி விஜயுடைய கோட் படத்தில் நடிச்சிட்டு வராங்க. முன்னதாக நடிகர் பிரசன்னாவுக்கு ஜோடியாக 5 ஸ்டார் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாகி எதிரி, ஆட்டோகிராஃப் உள்ளிட்ட பல படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அஜித் சாரோட வரலாறு படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. சினிமாவில் நடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் பல நடிகைகளுக்கு அவங்க டப்பிங் பேசியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய சிவாஜி படத்தில் ஸ்ரேயாவுக்கும், தளபதி விஜயுடைய சச்சின் படத்தில் ஜெனிலியாவுக்கும், அன்னியனில் சதாவுக்கும் கனிகா தான் டப்பிங் பேசியிருந்தாங்க. கடந்த 2008 சியாம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டு தமிழ் சினிமாவிலிருந்து விலகி மலையாள படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது சன் டிவியில் வந்துட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க.